2026 சட்டப்பேரவை தேர்தலுக்காக திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருக்கிறது. இதுகுறித்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்துள்ளார். பிரேமலதா விஜயகாந்துடன் எல்.கே. சுதீஷும் சென்று முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி, திமுக எம்பி கனிமொழி ஆகியோரும் உடன் இருக்கின்றனர். திமுகவின் கூட்டணியில் தேமுதிக இணைந்திருக்கிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்காக திமுக கூட்டணியில் தேமுதிக தற்போது இணைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் காயத்ரி வழங்கிட கேட்கலாம். காயத்ரி, வணக்கம். திமுகவின் கூட்டணியில் தேமுதிக தற்போது இணைந்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்கள் காயத்ரி. வணக்கம் சுமிஜா. திமுக கூட்டணியில் தற்பொழுது தேமுதிக இணைந்துள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2026 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்து போட்டியிட உள்ளதை நாம் உணர முடிகிறது. இதற்காக தற்பொழுது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அதே போன்று சுதீஷ் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து தாங்கள் இணைந்ததை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து வருகின்ற காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். முன்னதாக ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றிருந்தது. அதன் பின்பாக தற்போது திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருப்பது ஒரு முக்கிய அறிவிப்பாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக என்டிஏ கூட்டணியில் தேமுதிக இணைய வாய்ப்புள்ளதா என்ற கேள்வியானது பல்வேறு தரப்புகளிலும் எழுந்திருந்தது. குறிப்பாக ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைக்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருந்தது. அண்மையில் நடைபெற்ற மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்ட என்டிஏ கூட்டணி பொதுக்கூட்டத்தில் கூட தேமுதிக பங்கேற்கவில்லை. அதுவரை கூட்டணி என்பது உறுதி செய்யப்படாத காரணத்தால் அதிமுக கூட்டணி கட்சிகளான அமமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் மட்டுமே அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். எனவே பிரதமர் மோடி மீண்டும் தமிழகம் வரும்போது தேமுதிக இணைக்கப்படும் என்கிற ஒரு பரவலான தகவலானது பேசப்பட்டு வந்திருந்தது. ஆனால் தேமுதிக யாருடன் கூட்டணி என்கிற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நேற்று வரை வெளியிடவில்லை என்பதே குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தேமுதிக திமுகவுடனும் அதிமுகவுடனும் அதே போன்று தவிகவுடனும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் தற்போது தேமுதிக அதிகாரப்பூர்வமாக இணைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த இணைப்பு சந்திப்பானது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்வில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, அதே போன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் ஏவா வேலு, சேகர் பாபு, கே.என். நேரு உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் திமுக சார்பில் இருந்து பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று தேமுதிகவை பொறுத்தவரை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், சுதீஷ், அதே போன்று தேமுதிக நிர்வாகிகள் பலரான பார்த்த சாரதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே தேமுதிக சார்பில் இந்த 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக 6 சட்டசபை தொகுதிகளும் அதே போன்று ஒரு ராஜ்யசபா இடமும் கேட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் விஜய பிரபாகரனுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு தொகுதி எடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் திமுகவிடம் ஏற்கனவே தேமுதிக ஒரு கோரிக்கை வைத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமின்றி அதிமுக நேற்றைய தினம் மாநிலங்களவை தேர்தலானது மார்ச் 16ஆம் தேதி நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பானது வெளியாகி இருந்தது. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் அன்புமணி, அதே போன்று டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன் உள்ளிட்ட ஏற்கனவே எம்பி பதவிகள் வகித்த முக்கிய நிர்வாகிகள் அதில் இடம்பெற்றிருக்கும் காரணத்தினால் தேமுதிகவிற்கு நிச்சயமாக ஒரு சீட், அதாவது ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்படாது என்கிற ஒரு முடிவானது நேற்றைய தினமே நம்மால் தெளிவாக பார்க்க முடிந்தது. இந்நிலையில் தங்களுக்கு ராஜ்யசபா சீட் இல்லை என்று தெரிந்தவுடன் தற்போது திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருக்கிறது என்பதே ஒரு முக்கிய ஒரு அறிவிப்பாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ராஜ்யசபா சீட் வேண்டும் என்பது தேமுதிகவின் ஒரு முக்கிய கோரிக்கையாக இடம்பெற்று வருகிறது. இதன் காரணமாக எல்.கே. சுதீஷிற்கு இந்த சீட்டானது வழங்கப்படும் என்று திட்டவட்டமாக நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுக கூட்டணியில் இந்த ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்படாது என்கிறத தெளிவாக உணர்ந்த தேமுதிக தற்போது திமுக கூட்டணியில் இணைந்திருப்பது என்பது ஒரு இதன் மூலமாக வெட்ட வெளிச்சமாக நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 2006 முதல் 26 வரை தேமுதிகவின் கூட்டணிகளை தொடர்ந்து பார்த்தோமானால் திமுகவுடன் அந்த கூட்டணி வைத்திருந்ததில்லை. தற்போது இந்த கூட்டணியானது உறுதி செய்யப்பட்டதன் காரணமாக ராஜ்யசபா சீட், அதே போன்ற 6 சட்டசபை தேர்தல், விஜய பிரபாகரனுக்கு விருதுநகர் தொகுதியில் இடம் என்கிற அடிப்படையில் இந்த முக்கிய கோரிக்கைகளை வைத்து திமுகவுடன் தேமுதிக கூட்டணியில் இணைந்திருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சுந்துஜா.
விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.